ஹாய் ஹலோ வணக்கம். மெட்ராஸ் இலக்கியம் சேனலுக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு நாய்க்கும் சிறுத்தைக்கும் நடுவில் எது வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை ஏற்பாடு செய்கிறாங்கங்க. வானத்தை நோக்கி துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் சிறுத்தை தன்னோட கூண்டை விட்டு வெளியிலவே வரலைங்க. போட்டியை பார்க்கறதுக்கு கூடியிருந்த எல்லா மக்களும் தாழ முடியாத ஒரு ஆச்சரியம். என்னப்பா நடந்தது, ஏன் சிறுத்தை ஓடலை என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டாங்கங்க. அதற்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் சொன்ன விடை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நீங்கள் சிறந்தவர் என்பதை மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றது ஒரு அவமானம் தாங்க. இந்த சிறுத்தை நாய் கூட போயிட்டு ஓடணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை தன்னுடைய வேகத்தை வேட்டையாடும்போது மட்டும்தாங்க பயன்படுத்தும். அதோட வேகத்தையும் அதோடைய வலிமையும் நிரூபிக்க சில நாய்கிட்ட தான் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் நாம் சிறந்தவர்கள் என்பதை எல்லார்கிட்டையும் நிரூபிக்க முயற்சி செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அப்படி செஞ்சால் நமக்கு தான் காலம், பொருள், நம்மளுடைய ஆற்றல் இதெல்லாம் வீண் செய்கிறதா தாங்க அர்த்தம். அதனால் இன்றைக்கி ஒன்று நம்ம கவனிக்க போகிறோம். தேவையில்லாதவர்கிட்ட போயிட்டு, தகுதியற்றவர்கிட்ட போயிட்டு நாம் யாருன்னு நிரூபிக்காமல் இருக்கிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனங்க. வாழ்க்கையில் சரிங்களா, நாம் எல்லார்கிட்டும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சால் போதுங்க. வாழ்த்துக்கள். இந்த நாளை சிறப்பாக நீங்கள் தொடர வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.